வணக்கம். இன்றைக்கி சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் சின்ன வெங்காய குழம்பு செய்யலாமா? காய்கறியிலேயே சட்டுன்னு வீட்டில் இருக்க வெங்காயத்தை எடுத்து இந்த குழம்பு செய்யுங்க. உடனே செஞ்ச உடனே காலியாகிடும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் மண் பாத்திரம் சமைக்கிறதுனால பாத்திரம் எப்போவுமே சூடாகிறதுக்கு முன்னாடி எண்ணெய் சேர்த்துணும், இல்லைன்னா கீரல் விட்டுரும். இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுமே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்குங்க. உளுந்துமே லேசாக நிறம் மாறினதும் இது கூட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. காம்பு நீக்கிட்டு பெருசாக இருந்தால் 2 சேர்த்துங்க, இல்லை சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்குங்க. இந்த காஞ்ச மிளகாயை லேசாக பொரியட்டும். இது கூட பொரிஞ்சதுமே 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே முழுசாகவே சேர்த்துக்குங்க. நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 கொத்தளவு கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கலர் மாதிரி வரும் உங்களுக்கு. அதை தொட்டி நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளி மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கிடையாது. இல்லை அப்படின்னா நீங்கள் கைட்டாச்சும் கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. அப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு இந்த குழம்பு நல்லா திக்காக கிரேவி மாட்ட கிடைக்கும். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி வதங்கும்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளியை வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா கலர் மாதிரி வரும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மிளகாத்தூள் ஏற்கனவே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது தேவைப்பட்டால் நான் டிஸ்கஷன் பாக்ஸில் தரேன், தேவைப்படுறவோ போய் பாருங்கள். இந்த மிளகாத்தூளை நல்லா வதக்கிடுங்க. லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் தொட்டிக்கு. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான புளி சேர்த்துக்கலாம். புளி பார்த்தீங்க அப்படின்னா கோழிக்குண்டு சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க, லேசாக சேர்த்துங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம்லாம் நல்லா வதக்கிட்டோம். அதனால் குழம்புக்கு தேவையான தண்ணி மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். ஸ்டவ்வை ஹையில் வைங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னாவே நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம காய்கறிலாம் போடல, வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் வேகமாக வெந்துடும். இப்போ குழம்பு நல்லா திக்காகிடுச்சு. எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் சின்ன வெங்காய குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.